இது தப்புன்னு தெரியும். ஆனா நம்ம பேச்சு திறமையால அவன நம்ப வச்சு அத கொண்டு போய் அவங்கட்ட சேர்த்துறணும். அப்படின்ற எந்த தொழிலும் இவங்க பண்றதுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்க முகமே காட்டி குடுத்துரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவர கொண்டு போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு அனுப்புனாருன்னா, ஒரு படத்துல அண்ணன் கார்த்தி போவார்ல. காச வாங்கிட்டு வாடான்னா, குழந்தை அழுதுன்னு சொல்லி மிட்டாய வாங்கி குடுத்துட்டு வந்துட்டு இருப்பார். அந்த மாரியான ஒரு ஆட்கள். ஸோ இந்த அதிகாரம் செலுத்தி, உருட்டி, மிரட்டி ஒரு தொழில் செய்றாங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது. ஊர்ல வந்து பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அடுத்து தவறான விஷயங்களுக்காக சிலர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த மாரியான விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு செட் ஆகி வராதுங்க. அதேபோல இந்த ஷேர் மார்க்கெட்டு ஒண்ண போட்டு அதாவது தன் சுயநலத்தை அதிகமாக விரும்புகிற எந்த தொழிலும் இவங்களுக்கு அன்ஃபிட். அதுல வந்து அடுத்தவங்கள ஏமாத்த மாட்டேன், நீதியா இருப்பேன், நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வளரவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ஷேர் மார்க்கெட் பக்கம், கன்சல்டேஷன் பக்கம், இங்கெல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ட நீங்க கொண்டு போய் கடக லக்னத்துக்காரர்கிட்ட குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், "அண்ணே இந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது போய் நல்ல ப்ராடக்ட்ன்னு மக்கள்கிட்ட சொன்னத செய்" அப்படின்னா அங்கேயும் போயிட்டு, "இப்படி இருக்கு. நீங்க வேணுனா வாங்கிக்கங்க" அப்படின்னு சொன்னா எவன் வாங்குவான்? சரிங்களா? அந்த மாரியான அமைப்புகள உளறிருவாங்க உண்மைகள. அதனால இந்த மாரியான ஃபீல்ட் எல்லாம் இவங்களுக்கு செட் ஆகி வராது. சரிங்களா? அந்த பக்கம் போயி மானங்கெட்டு வர்றதுக்கு போகாம அமைதியா இருந்துரலாம்.